Amaya wingelo, vivia ongoya yangela wangelo. Unagi sangolo, amaya wingelo, vivia ongoya yangela wangelo.
பழக்கம் அஞ்சாறு வச்சிருந்த சத்தியமா ஒண்ணும் இப்ப பிடிக்கல 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 நல்ல பிள்ளை பாட்டி பிடிக்கல 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 பூரா சுத்த பிடிக்கல கபடிக்கல ஜெயிச்சாலும் கத்த பிடிக்கல போட பிடிக்கல பாட்டி கேட்டாலும் அவளை பிடிக்கல பிடிக்கல கொடைக்கானல் பிடிக்கல கோவா பூட்டி மைசூர் டார்ஜிலிங் பிடிக்கல டார்ஜிலிங் பொண்ண பிடிக்குது மனம் ராகடிக்க பிடிக்குது வச்சம் ஒன்று பிடிக்குது மனசுக்கு இப்போ துடிக்குது இந்த நிகழ்வுக்கு ஆரம்பிப்பாளராக திருமதி நந்தினி சிவலிங்கம் அவர்களையும் நடுவர்களாக துவாரகர் Ray Rickson, V. Sriraj, திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மற்றொரு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மேற்பிரிவுக்கான பழம் வைத்தலும் எடுத்தலும் விளையாட்டு நிகழ்விலே பங்கு பெற்றி மேற்பிரிவுக்கான பழம் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு திரு எம் அமல்ராஜ் மத்திய பிரிவுக்கான ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்றி முதலாம் இடத்தை பெறுகின்றார் மதி நிலவன், இரண்டாம் இடத்தை பெறுகின்றார் சுந்தரம் இடத்தை பெறுகின்றார் சி கார்த்திகன். இவர்களை வெற்றி பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம்.
விளையாட்டு நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வு நடுவர்களுக்கானது. காலதாமதமின்றி நடுவர்களை மைதானத்திற்குள் வருகை தருமாறு மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். எனவே அந்த நடுவர்களை காலதாமதமின்றி மைதானத்திற்குள் வருகை தருமாறு மீண்டும் நிகழ்வுக்கு மாறப்பட்டுக் கொண்டிருக்கும் பாடல் நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் ரொம்ப பிடிச்சிருக்குது எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது சொல்லாமலே பார்த்து பிடிச்சு நல்லா இங்கே ரெண்டும் இப்போ மாட்டு கிடிச்சு நெஞ்சு கேத்த நெஞ்சு ஆனா ரெண்டும் இங்கே பெஞ்சு
ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். வேண்டாம நான் அடுத்தருக்கு நாட்டு பொறுவாயில் அறிந்தவிட்டால் ஒழுக்க தானி வச்சிருக்கீங்களோ? கொஞ்சம் எழுத்தாங்க இது எழுதுறீங்க. வெட்டிக்காரன். எனக்கு பன்னெண்டோடு தருவீங்களா? தலை அடிக்குது. உங்களோட பேர் என்ன? அப்ப அங்க யாரு அடிக்குது? ஊசி போடுவீங்களா? நோயாளரோட அன்பா இருப்பீங்களா? அச்சா அப்படி பிரச்சனையில அப்பா அம்மாவை இழந்துட்டீங்களா? காண இல்லையோ? அவன் நீங்க தேடி பார்க்க இல்லையோ? நீங்க வாங்க வாங்க இல்லையோ? இந்த ஒரு பாரோட இருக்கிறீங்க. நடந்து போயிட்டு வாங்க. அப்படியே நடந்து போயிட்டு வாங்க. நடுவாங்க பாரோட இருக்கிறீங்க. போய் வாங்க. அப்படியே அந்த அவரத போய் வாங்க. உங்களோட பேர் என்ன? சாவச்சேரியில இருந்தா வாரீங்க. எங்க இருக்கிற நீங்கள்? முல்லைத்தீவோ? அங்க அப்பா என்ன வேலை செய்தவரங்க? அப்ப இப்ப நீங்க படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். யார் நீங்கள்? நீங்கள் யார்? நீங்களா சுற்றுலாவில் வந்திருக்கிறீங்களா? என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? எந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க? விளையாட்டு பார்க்க வந்தீங்களா? ஆட்ட விளையாட்டு? எந்த பள்ளிக்கூடம்? என்ன இந்த பள்ளிக்கூடம் பேரை சொல்லுங்க. மக்கள் படிப்போம் முன்பள்ளிக்கூடத்து விளையாட்டு போட்டி பார்க்க வந்தீங்களா? எப்படி இருந்தது விளையாட்டு போட்டி? நல்லா இருந்ததா? எல்லாரும் நல்லா விளையாடினாங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுறீங்க? விளையாடினவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு நீங்க விளையாட்டு போட்டி பார்க்க வந்தீங்க, விளையாட்டு போட்டியை பார்த்துட்டீங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லதானே வேணும். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும்? அவை உற்சாகப்படுத்த வேண்டாமா? என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாரும் நல்லா விளையாடினாங்க. என்ன எல்லாரும் நல்லா விளையாடினாங்க. என்ன எல்லாரும் நல்லா பங்கு பற்றினாங்கன்னு சொல்லணும். என்ன நீங்க பார்த்து ரசிச்சீங்களா? எங்க இருந்து வாரீங்க? திக்கம்மன் பள்ளிக்கூடத்துல வாரீங்களா? அப்படியா? பெட்டிக்காரியா? சரி. மற்றொரு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மீண்டும் ஒரு முறையாக விளையாட்டாக சங்கீத கதிரை விளையாட்டு நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இந்த விளையாட்டு நிகழ்வு கடலுக்கு சொல்லி காசம்
நிற்றல் போட்டி விதிகளுக்கு முரணானது. எனவே நீங்கள் நடந்த வண்ணம் இந்த போட்டியில் பங்கு பெற்ற வேண்டும். பொன்னானது. ஆகவே மாணவர்கள் விளையாட்டு நிகழ்வை காண்பதற்கு ஆவலோடு இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக தலைமை உரை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். சிறார்களின் விளையாட்டு விழாவிற்கு தமது நேரத்தையும் வேலைகளையும் பாராது எமதை அழைப்பை ஏற்றி இங்கு வந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
ஆசுரைகள் வழங்கிய அன்பும் பண்பும் தெய்வீகம் நிறைந்த சிவபிரமசரி சான வைத்தியநாத குருக்கள் ஐயா கந்தவனம் பிரதம குரு அவர்களுக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த வனபிதா ஆன அகஸ்டின் அடிகளார் ஐயா பங்குத்தந்தை சக்கோட்டை பிரதம விருந்தினர் செவலியார் திரு சீனா ராமநாதன் அம்மா, சிறப்பு விருந்தினர் தீனா எஸ் தில்லநாதன் ஐயா, பானா யோகராஜா அம்மா, கௌரவ விருந்தினர் ஈனா புலேந்திரன் ஐயா, ஸ்ரீநாத் சிவபாலசிங்கம் ஐயா, ஓய்வு பெற்ற கிராம சேவை அலுவலர் சுதாஜித் ஜீனி அம்மா, பொலியண்டி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கம், பொலியண்டி மேற்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கம், பொலியண்டி ஒற்றுமை விளையாட்டுக் கழகம், பொலியண்டி செம்மீன் சனசம நிலையம், பொலியண்டி கலை இலக்கிய மன்றம், கந்தவன ஆலய 9ஆம் திருவிழா குழந்தையேசு நிர்வாகத்தினருக்கும், பலாலி கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கம், பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழகம், பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நாங்கள் பாலர்களாக இருந்த காலத்தில் முன்பள்ளி தெரியாத இன்றைய நிலை முன்பள்ளிதான் மூலதனம் என்பதை நன்கு அறிவோம். குழந்தைகளின் பெற்றோருக்கு அன்பான வேண்டுகோள், உங்களது பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து பாடசாலைக்கு கொண்டு வந்து சக மாணவர்களுடன் சேர்த்து அவர்களுடைய மனப்பயத்தை போக்க வேண்டும். பயம் இருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பு மனதில் பதியாது, இது உண்மை. பிள்ளைகளின் ஆரம்ப கல்வி முன்பள்ளிதான். முன்பள்ளியின் வழிகாட்டலில் ஒரு குழந்தையின் திறமை அவனது குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் மற்றும் கிராமம், மாவட்டம், மாகாணம், நாடு என பறந்துவிட்டு செல்கின்றது. எமது நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு முன்பள்ளியும் சிறப்புடன் இயங்க வேண்டும். அடித்தளம் முன்பள்ளியில் தான் ஆரம்பிக்கின்றது. எமது பாடசாலையின் ஆசிரியர்கள் தன்னலமற்ற சேவையினாலே அதிக முன்னேற்றத்தை எமது மாணவர்கள் காணக்கூடியதாக உள்ளது. ஆசிரியர் ஒவ்வொருவரும் மாணவர்களை கல்வி, விளையாட்டு, கலைவிழா போன்ற நிகழ்வுகளின் போது தமது பிள்ளைகளைப் போல வளைத்து நிமித்தி இவ்வளவு சிரமப்பட்டு இந்நிகழ்வுகளை இனிமையான முறையில் நிகழ்வதற்கு தம்மாலான முயற்சிகளை செய்கிறார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு தெரியும். அத்தகைய அன்புள்ளம் கொண்ட ஆசிரியர்களுக்கு இறைவன் எந்த குறையும் வைக்க மாட்டார் என நம்புகிறேன். இப்போதுள்ள மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் கல்வி, விளையாட்டு, கலைகள் யாவும் அதி உயர்வாக போதிக்கப்படுகின்றது. அவர்கள் நாளைய சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக திகழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். மாணவர்கள் முதல் தடவையிலேயே சான்றிதழ் பெறுமதியான பிரதம விருந்தினர் அம்மாவின் கையொப்பத்துடன் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அற்புதமான குருவானர்கள் ஆசிரியரை வழங்குகின்றார்கள். அற்புதமான குழந்தைகள் 54 பேரும் அற்புதமாக வாழ வாழ்த்துகின்றேன். பழைய இலங்கையிலும் சர்வதேசத்திலும் புகழ்பெற்ற வண்ணம் காணப்படுகின்றார்கள். எமது கிராமத்துக்கு பாரிய உதவிகள் செய்து வருகின்றார்கள் என்பது உண்மை. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் காப்பாற வேண்டி நிறைவு செய்ய முன் நேற்றைய தினம் எனது மூத்த சகோதரன் மகனோட தொலைபேசி மூலம் கதைக்க முறை இப்படி விளையாட்டு போட்டி நடக்குது, எங்களை நிரந்தர வைப்பில் ஒரு வைப்பு பணம் வைத்துக் கொண்டு வருது என்று சொன்னதுக்கு அமைவாக அவர் உடனடியாக சென்றார். சித்தப்பா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எனது தகப்பன ஞாபகார்த்தமாக இந்நிகழ்வில் கொடுக்கும்படி எனக்கு கூறியிருந்தேன். நான் அவர் நன்றியும் வணக்கத்தையும் உடனே ஊனூடாக தெரிவு செய்யப்பட்டு சொல்லியுள்ளேன். போன வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு எனது மகனோட கதைத்து இந்த பேண்டு வாத்தியம் ஒன்றை செய்யணும் என்று கேட்டதுக்கு அமைவாக உடனடியாக அதை எடுத்து கொடுங்க அப்பா என்று சொன்னார். இந்த வருஷம் இந்த மழலைகள் கந்தவனநாதரின் வரலாறு 10 நிமிடம், அதே போன்று குழந்தை இயேசுவின் வரலாறு 10 நிமிடம் செல்ல வேண்டும் என மகனை கேட்டதுக்கு அமைவாக அவர் உடனடியாக எனக்கு தாமதம் இல்லாமல் அப்பா அதுக்குரிய வில்லிசை குழுவை நீங்கள் உடனடியாக எடுத்துக் கொடுங்க சொன்னார். தச்சமயம் யாழ்ப்பாணத்தில் இல்லை, ஆனால் எப்படியாவது வெறும் கலை விழாவில் இந்த மாணவர்களை கொண்டு இரு சமூகத்தில் உள்ள தெய்வங்களை 10 நிமிடங்கள் செய்வேன் என்ற நம்பிக்கை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்னராசா சிவராசிங்க ஞாபகார்த்தமாக திரு சிவராசிங்கம் என்பழகன் இந்த 10,000 வழங்கியுள்ள என்னிடம் நான் இந்த பணத்தை செயலாளரிடம் ஒப்படைக்கின்றேன், நிரந்தர வைப்பில் வைக்கும்படி.
யாரின் பாதார விந்தங்களை வணங்கி கந்தவர் பிரானின் பாதார விந்தங்களை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து பெற்றோர்களுக்கு எனது வணக்கம். அதற்கும் மேலாக இன்று விளையாட்டு போட்டியிலே பங்கு பற்றிய மழலை செல்வங்களுக்கு எனது முத்தத்தோடு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடம் வருடம் இந்த விளையாட்டு போட்டி நடக்கின்றது. இந்த ஆசிரியர்கள் இந்த மழலை செல்வங்களோடு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது இந்த விளையாட்டு போட்டியிலே தெளிவாக இருக்கின்றது. இவர்களுடைய வேண்டுகோள், அதாவது இந்த நிலத்திலே ஒரு கொஞ்சம் தர வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அது ஒரு நேரம் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை நான் இன்று கூறிக்கொள்கிறேன். ஆனால் என்னை அவசரப்படுத்தக்கூடாது. நான் யோசித்து அதற்கு தக்க மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன். இன்றைய விளையாட்டு போட்டியில் ஆசிரியர்களுக்கு நான் கூற வேண்டியது ஒரு சில வார்த்தைகள். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோரும் இந்த மழலை செல்வங்களோடு சேர்ந்து ஒரு விளையாட்டில் பங்கு பெற்ற வேண்டும். அதாவது இன்றைய காலத்திலே இந்த மழலை செல்வங்கள் எந்த வகையில் வளர்க்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது திட்ட தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது. அது அவர்களுடைய பிழை அல்ல, ஆசிரியர்களுடைய பிழையும் அல்ல, முற்று முழுதாக பெற்றோர்களையே சாருகின்றது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை செட்டைக்குள் வைத்து வளர்க்கின்ற குருவி குஞ்சு போல வளர்க்கின்றார்கள். செட்டையை விரித்த அந்த குருவி குஞ்சுகளை பறக்க விட்டால்தான் அவர்கள் பறக்க தொடங்குவார்கள். நான் வெள்ளிக்கிழமையிலே காலையில் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது இந்த இடத்தில் பஸ்ஸுக்கு நிற்பார்கள். அவர்கள் இந்த கடையில் அல்லது அந்த கடையில் ஏதாவது வாங்கி காலையிலேயே உண்கின்றார்கள். இந்த தாய்மார் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுக்கு உணவு கொடுப்பதில்லையா அல்லது வீண் செலவுக்காக கொடுக்கிறார்களா இந்த பணத்தை? காலையிலேயே இந்த தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பிள்ளைகள் எந்த வகையாக உடலை பாதுகாக்க முடியும்? ஆகையினாலே இது ஒரு வேண்டுகோள். அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்பு சரியான உணவை கொடுத்து அனுப்புவது உங்கள் கடமை. இரண்டாவது, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்களே கண்டித்து வளர்க்க வேண்டும். தாய் தந்தையருடைய பொறுப்பு பிள்ளைகளை வளர்ப்பது. அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், பிள்ளைகளுக்கு தெரியாது என்ன மாதிரி முதியோரை அல்லது அவர்களுக்கு வயது மூத்தவர்களை மரியாதை செலுத்த வேண்டும் என்று. இந்த போட்டியிலே ஒரு போட்டி என்ன மாதிரி வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், பெற்றோர் ஒரு புறம் இருக்க, பிள்ளைகள் ஒரு புறம். அந்த பிள்ளைகள் போய் பெற்றோரை மதித்து மாலையிட்டு அவர்களை வணங்கி அந்த பெற்றோர் கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வந்து எவர் வெல்லுகிறார்களோ அந்த விளையாட்டை ஒரு விளையாட்டாக வைத்தால் அவர்களை நாங்கள் விளையாட்டின் மூலம் நல்ல நடத்தைகளை நாங்கள் அவர்களுக்கு பழக்கக்கூடியதாக இருக்கும். இது மாத்திரமல்ல, என்னை போன்றவர்கள், அதாவது நான் இப்ப குழந்தை பருவத்தில் தான் இருக்கின்றேன், இங்கே பார்வையாளர்களாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், என்னை போன்று பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மதித்து நடக்கக்கூடிய முறையிலே ஒரு விளையாட்டை வைக்க வேண்டும். அதாவது நாளை கொஞ்சம் கதிரைகளை அடக்கி இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கின்ற குழந்தைகள், நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன், வயது போனவர்கள், அவர்களை இந்த பிள்ளைகள் இந்த மழலை செல்வங்கள்
அழைத்து சென்று அவர்களை உட்கார வைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு விளையாட்டாக உண்டே வைக்கலாம். இந்த மாதிரியான சில விளையாட்டுக்களை நாங்கள் இந்த விளையாட்டிலே நாங்கள் புகுத்துன்ற பொழுது இவர்கள் எப்படி முதியவர்களை தங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனப்பாங்கை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னால் இப்பொழுது பஸ்ஸிலே போக முடியாது, ஆனால் நான் பஸ்ஸிலே போகக்கூடிய காலத்திலே அனுபவித்ததை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பஸ்ஸில் ஏறி இடமில்லை என்று சொல்லி சொன்னால் இளம் வயதினர் இருந்தால் கண்ணை மூடி இறுக்கி நித்திரை போல பாசாங்க பண்ணுவார்கள். ஏனென்றால் நான் கண்ணை முழித்திருந்தால் இந்த கிழவிக்கோ இந்த கிழவனுக்கோ இடம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரியான மனநோக்கோடு தான் இந்த இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த மழலை செல்வங்களுக்கு இன்றைக்கே, அதாவது இந்த பொழுதே நாங்கள் சரியான முறையில் அவர்கள் எப்படி அவர்களுக்கு மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பேண வேண்டும், அவர்களை எப்படி அன்பாக வழிநடத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை நீங்களே எடுத்து காட்ட வேண்டும். இதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு ரெண்டு பிள்ளை அடிபட்டு விட்டால் அடிபட்ட பொழுது தாய் என்ன செய்வாண்டால் யாரோடு அடிபட்டாரோ அந்த அதாவது அடிபட்ட பிள்ளையைத்தான் பேசுவா. ஆனால் அதல்ல முறை. அவருடைய பிள்ளையை கேட்க வேண்டும், நீ என்ன பிள்ளை செய்தாய். அந்த மாதிரி கண்டித்தாத்தான் அந்த பிள்ளையை திரும்பவும் செய்ய மாட்டேன். இப்படி எத்தனையோ இதுகளை நான் பார்த்துத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து அன்பாக அவர்களை உபசரித்து அன்பாக அவர்களை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் நல்ல பிரஜைகளாக வருவார்கள். பொலிகண்டி கட்டாயமாக ஒரு நல்ல, அதாவது இது கிராமம், நல்ல கிராமமாக ஒரு காலத்தில் முடிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு பெற்றோர் மாத்திரம் ஒத்துழைப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் அந்த பொலிகண்டியின் எழுச்சியை காண முடியும். இந்த மழலை செல்வங்களையே தோளிலே பையை போட்டு டியூஷனுக்கு அனுப்பி விடுகிறார்கள். எதற்காக டியூஷனுக்கு அந்த குழந்தைகள் போக வேண்டும்? இந்த பெற்றோருக்கு, அதாவது தாய் தந்தையருக்கு அவர்களுக்குரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியாதா? வீட்டிலே இருந்தா கருத்தில் எப்படியாவது போய் துரியட்டும், இதுதான் சில பேருடைய எண்ணம். அப்படி நினைக்காதீர்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்க்கின்ற இந்த மழலை செல்வங்கள் உங்களுக்கு எதிர்காலத்திலே கை கொடுக்க போகின்றவர்கள். இன்றைக்கு என்னை எடுத்து பாருங்கள். நாங்கள் 2 பேர் வீட்டிலே இருக்கின்றோம், அனாதரவாக இருக்கின்றோம். எல்லா இது வசதியும் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாததுனாலே நாங்கள் தனித்திருக்கின்றோம். அந்த ஏக்கம் இன்றைக்கும் இருக்கின்றது, சாகம் வரை இருக்க போகின்றது. ஆகையினாலே உங்களை நான் மன்றாடமாக கேட்கிறது, உங்களுடைய மழலை செல்வங்களை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் படுகின்ற கஷ்டம் மட்டும் போதாது, நீங்களும் அந்த மழலை செல்வங்களை சரியான பிரஜைகளாக, நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் கஷ்டப்பட வேண்டும் என்பதை வேண்டி இன்றைய விளையாட்டு போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆசிரியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் படிப்பகத்தின் வருடாந்த இல்ல நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் ஆசானும் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ராமநாதன் அம்மா அவர்களே, மற்றும் இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்த சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர்களே, கழகங்களின் உறுப்பினர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம்.
இன்றைய கல்வி திட்டத்தின் ரீதியில் பல்வேறு நிகழ்வுகளை அம்மா அவர்கள் சிறப்பாக கூறியிருந்தார். இன்றைய இந்த நாம் கல்வி கற்பதனுடைய நோக்கம் நல்ல ஒரு பிரஜையை உருவாக்க வேண்டியது. அந்த பிரஜையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருந்துதான் உருவாகின்றது. அந்த சமூகத்தின் பங்களிப்பவர்கள் யார் என்றால் முதற்கண் பெற்றோர், இரண்டாவது அங்கே இருக்கின்ற முதியவர்கள், மூன்றாவது அந்த சமூகத்தில் இருக்கின்ற இள வயதினர் தங்களுடைய மன கட்டுப்பாடும் இந்த சிறார்களுக்கு எவ்வாறு தாம் உதவலாம், இந்த சமூகத்தை எவ்வாறு வளர்த்தெடுக்கலாம் என்ற நல்ல நோக்கத்தில் சிந்திக்கின்ற பொழுது அந்த சமூகம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும். அதனூடாக எங்கும் தங்கள் புகழ் பரப்புவதோடு இதற்கான ஒரு மதிப்பையும் பெற்று விடுகின்றார்கள். அந்த வகையில் இந்த முன்பள்ளி சிறார்கள் உண்மையில் பல்வேறு ஆற்றல்கள் மறைந்திருக்கின்றன. அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர்வதற்கு இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் முக்கிய பங்களிக்கின்றது. அந்த வகையில் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் உண்மையில் தங்களுடைய வேதனத்துக்கு மேலதிகமாக சேவை செய்து இவற்றை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆசிரியர்களை நாம் பாராட்டுகின்றோம். அவர்களுடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகின்றோம். ஒரு நிலையமானது சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என்றால் அதற்கான நிர்வாக அமைப்பு ஒரு முக்கிய இடம். அந்த வகையில் இந்த முன்பள்ளியினுடைய நிர்வாக அமைப்பு சிறந்த முறையில் இயங்குவதையிட்டு நாம் பெருமை அடைகின்றோம். அது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வலயத்துக்கும் அந்த பெருமை கிடைக்கின்றது. அந்த வகையில் ஒரு முன்மாதிரியாகவும் பல்வேறு செயற்பாடுகளையும் சமூக இணைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த நிர்வாகம் மேலும் வளர்ந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்து மேலும் மிளிர வேண்டும் என்றும் வாழ்த்தி என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். முடிந்திருக்கின்றது. அதற்காக எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவனுக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு தமிழ் இந்த மக்கள் படிப்பகத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த கிராமத்தை நல் நண்பனும் ஓய்வு பெற்ற கிராம சேவை அலுவலர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற இந்த ஆசிரியர் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து, நாங்கள் பூர்வ ஜென்மங்களிலே செய்த புண்ணியம் இந்த பொலிகண்டியிலே நாங்கள் புறப்படுத்து இந்த மண்ணிலே நடமாடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே பிறந்த பெருமை சொல்ல முடியாதது. எனவே எல்லோரும் தொடர்ந்து தீபராஜ் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து ஸ்ரீராம் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து சதீஷ் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து தொடர்ந்து கலைக்குமரனை அழைக்கின்றோம். அடுத்து அடுத்து சரவண் செவ்வானம் ஜுவேதிகா
பரிசில் சான்றிதழ் வழங்கி தொடர்ந்து யாழிசை சான்றிதழ் வழங்கி கௌரவித்த பொலிகை மக்கள் படிப்பகத்தின் செயலாளர்